Hi, hello, welcome to Vibe YouTube channel. So, எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. தங்கலானுக்கு ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேலை பிரச்சனைகள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால இது ஒரு 2 days டிலே ஆகிடுச்சு. பட் இப்போ வந்துட்டோம். நாங்க ட்ரெய்லர் பார்க்க போறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டீசர் வேற மாதிரி இருந்தது. அண்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போதும். And okay, so பாத்துக்கலாம். Audio Queen presents. அப்படி என்னதான் ஓடுமா மண்ணே இருக்கிற உலகத்துல? His Excellency Mr. Clement Dore அவரு உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதா? இதெல்லாம் பண்ணுங்க. வாழ்க்கை எல்லாம் விட்ட வெளிச்சு போயிடும். இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாம எடுக்கிறதுக்கு சமம். இதானே எங்க பேய்க்கு இந்த பிசாசுக்குதுன்னு சொன்னா? எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம்? சூனியக்காரன் இல்ல சங்கோனே, சூனியக்காரி Why? ஆரத்தி. அவதான் உண்மை இல்லையே. அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம், நான் கட்டுறேன். சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. Okay, fine. So இப்படியே தான் இருந்தேன் நான். ஃபுல் ட்ரெய்லர் ஃபுல்லாகவே அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி ட்ரெய்லர் தாண்டி அந்த மனுஷனுடைய டெடிக்கேஷன் ஃபார் தமிழ் சினிமா அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு இன்னும் கெட்டப் அப்படின்னாலுமே சியான் அவர்கள் பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது தான். ஸோ அந்த வாய்ஸ் டோன் அந்த லாங்குவேஜ் ஸ்லாங்கை கூட மாற்றி அவ்வளோ அழகாக பேசியிருந்தாரு. அதையும் தாண்டி 57 வயசுங்க அந்த மனுஷனுக்கு. எப்படி இருக்காரு பாருங்க, அந்த எனர்ஜி அண்ட் அந்த பவர். ஸோ வேற மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம டீசர்ல பார்த்த விஷயங்களை குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே இதுல அட் ஆகி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வேற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எஸ்பெஷலி நம்ம ஜிவி அவர்களுடைய பிஜிஎம் வாவ். கடைசியில டைட்டில் வரும்போது அந்த தங்கலான் அப்படின்றது அவர் பாடியிருப்பாரு. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் ஒரு கிளஸியான ஒரு மாஸான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் பத்தி சொல்லவே வேணாம். ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகுனதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சியான் அவர்களுக்கு ஒரு சல்யூட்டை கொடுத்துட்டு, ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வைப் விஜருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு ரியாக்ஷன் vlogல சந்திக்கிறேன். அடுத்து பாய் ஃப்ரம் ஜெரோ. அடுத்த வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா எடுத்து ரியாக்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட். டாடா, பை.